என்ன பக்கத்தில் ஒரே சண்டை போட்டுன்னு இருக்க? என்ன ஆச்சு? உன் குரல் தான் ஜாஸ்தியாக கேட்டுன்னு இருந்தது. என்ன எதனா சண்டையா, பிரச்சனையா என்ன? நானும் இது வரைக்கும் உன்னை அப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஏன் அக்கா நீங்களே நியாயத்தை கேளுங்க. நான் இந்த அளவுக்கு கோவப்பட்டு நீங்களே பார்த்தது இல்லை தானே? ஆனால் இன்றைக்கி நான் இவ்வளோ கோவப்படுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குக்கா. என்ன தெரியுமா ஆச்சு? அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறாள் அந்த பொம்பளை சும்மா ஏதாவது சாங்கில் பேசிக்கிட்டே இருக்காக்கா. தண்ணி அவங்க வீட்டிலேருந்து ஊற்றினாலும் என்னை பிடிச்சி திட்டுறா, குப்பை யாருன்னா கொட்டினாலும் என்னை பிடிச்சி திட்டுறா. எல்லாத்துக்குமே என்ன ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்காக்கா. நானும் ஓரளவுக்கு தானக்கா பொறுமையாக இருப்பேன். அதான் இந்த வாட்டி எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. பதில் பேசிட்டு நான் வந்துட்டே இருந்தேன். அடுத்த வாட்டி அவள் என்கிட்ட வந்தான்னு வைங்க, வேற மாதிரி பண்ண என்னை பார்த்து சிரிச்சுன்னு இருக்கீங்க. நான் இவ்வளோ சீரியஸாக பேசின்னு இருக்கேன், நீங்கள் போய் சிரிச்சுன்னு இருக்கிறீங்க. எனக்கு செம்ம கோவம் வருது போக்கா. ஐயோ அப்படி இல்லைம்மா, நான் சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ கோவப்படுறதுனால மட்டும் என்ன ஆகிட போகுது சொல்லு? உன்னுடைய ஹெல்த்து தான் பாதிக்க போகுது. வேணா தண்ணி எதனா குடிக்கிறியா? நீயே இவ்வளோ டென்ஷன் ஆகுற, கொஞ்ச நேரம் சமாதானமாக இரு. நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு அப்படியே கேளு, அமைதியாக கேளு. நம்ம வேதத்தில் என்ன போட்டிருக்கு? வேதத்தை நம்ம படிக்கிறோம், டெய்லி படிக்கிறோம். ஆனால் அதில் இருக்கிற விஷயத்தை நம்ம மனசில் பதிய வைக்கிறதே கிடையாது. உனக்காக ஒரு அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறமா நீ கோவப்படலாமா வேணாமான்ட்டு நீயே யோசிச்சு ஒரு முடிவெடு, சரியா? உனக்காக அந்த அதிகாரம் ரோமர் 12:12 அதிகாரம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவாதத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டி சபையாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவனோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவனோட அழுங்கள். ஒருவருக்கொருவர் ஏக சிந்தனை உள்ளவர்களாய் மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவைகளுக்கு இணங்குங்கள். உங்களை புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். ஒருவருக்கொருவர் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷனுக்கு முன்பாக யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் மாற்றும் எல்லா மனுஷரோடு சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குவது எனக்குரியது, நானே பதில் செய்கிற என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோப அக்கினிக்கு இடம் கொடாதிருங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினித்தாள் அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பாத்தியா என்ன அழகா வேதவசனம் நமக்காக தேவன் கொடுத்துருக்கிறாருன்னு. நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு? அவன்கிட்ட அன்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவனுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. சரியா? உன் கூட சண்டை போடுறவங்கள பற்றி அவங்க ஞானத்தில் குறைவுள்ளவங்களாக இருப்பாங்க, கடவுளை பற்றி தெரியாதவங்களாக கூட இருக்கலாம். அதனால் நீ அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ இழந்து போவாதுன்னு தான் நான் சொல்கிறேன். தேவன் என்ன சொல்கிறாரு பற்றியா? பிரியமானவர்களே, பழி வாங்குவது எனக்குரியது, நானே பதில் செய்கிறவன், கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா அவருக்கு தான் அந்த உரிமை இருக்குது. நம்ம கூட கூட பேசுறதுனாலையோ அவங்கள பழி வாங்குறதுனாலையோ நம்மளுடைய ஆத்மா தான் நஷ்டமடையுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த வேத வசனத்தை நீ உனக்கு எப்போல்லாம் டென்ஷன் ஆகுதோ அப்போல்லாம் இந்த வேத வசனத்தை படிச்சுப்பாரு. ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய எல்லா விதமான கோவமும் நார்மலாக ஆகும். சரியா? இதுக்கப்புறம்னா பொறுமையாக இரு. தயவு செஞ்சு யோசிச்சு ட்ரஸ்ட் வச்சுக்காத. உன் ஹெல்த்து உனக்கு தான் பாதிப்பு கொடுக்கும். சரியா? நான் ஓ அப்படியா? சரிக்கா, நானும் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். கடவுளே அப்படி சொல்லிட்ட பிறகும் நான் மீறி நம்ம பண்ணோன்னா அது பாவம் தானேக்கா. இனிமேல் நான் என்னை மாற்றிக்கிறேங்க்கா. யார் என்ன சொன்னாலும் நான் பொறுமையாக போயிடுறேன்க்கா. தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் போயிடுறேன். சரிங்களா? நீங்கள் கொடுத்த இந்த வசனத்தின் மூலயமா எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குக்கா. இனிமேல் நான் பைபிளில் இருக்கிற விஷயத்த மட்டும் படித்து ஃபாலோ ரொம்ப சந்தோஷம். உனக்கு புரிஞ்ச மாதிரி தான் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த வேத வசனத்தை படித்து உங்களுடைய சமாதானமாக முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட இருக்கவங்க கூட சமாதானமாக போங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தும்.